மூவிகள் நிறைய வரும். ஒன் ஆஃப் த கேட்டலிஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு ட்ரெயின் ரூட் அப்படி போகணும்னு ஆசை. நம்ம ஊர் பக்கத்தில் இருந்துட்டு போகணுன்ட்டு ரொம்ப நாள் வந்துருக்கு. ஹிந்தி ஃப்ரெண்ட் இருக்கார், அவர்லாம் கேட்டார். நானே போயிட்டு வந்துட்டேன். போன வருஷமும் அதுக்கு முன்னாடி வருஷமும் கேட்டார், இதெல்லாம் போயிருக்கீங்க ராமேஸ்வரம்? இல்லை போனது இல்லை கேட்டார். என்னப்பா போனதில்லை கேட்டார். சரி, அதுக்கப்புறம் போன வருஷம் பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டேன். இந்த வருஷம் வந்து ராமேஸ்வரம் ட்ரெயினில் போகலாம். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். மாசாக இருக்குது. எனக்கு எப்படி சொல்லி புரியுதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மாசம் ஒன்று உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல சார். இன்னும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் இருந்தால் சன்ரைஸும் பார்த்துருக்கலாம். பட் இது பர்ஃபெக்ட் லைட்டிங் எல்லாம் செம்மையாக இருக்குது. கடலுக்கு நடுவில் எவ்வளோ பெரிய காலம் ரயில்வே ட்ராக்கு பாலம் கட்டிருக்காங்க. யோசிச்சு பார்க்கவே முடியல. அப்படி பாம்பன் பாலம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம போய் பாம்பன் ஸ்டேஷனில் ஒரு ஃபோட்டோ, ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு. பாம்பன் பாலத்தில் வந்துட்டு ஒரு அடையாளத்துக்கு. அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் வந்தாச்சு, ட்ரீம் டெஸ்டினேஷன். அதுக்கப்புறம் வெயிட்டிங் அதை குளிச்சுட்டு அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இங்கே தான் ரயில்வே ஸ்டேஷன்லேயே டீ குடிச்சிட்டு அப்படியே ஒரு வாக் ஆரம்பித்தேன். ராமேஸ்வரம் கோயில் பார்த்து நடந்து போயிட்டு இருந்தேன். அப்துல் கலாம் ஐயா வீடு பார்க்கலாம் அப்படின்னு தான் இருந்தது. அப்புறம் ஏதோ வழி மாறி வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி அக்னி தீர்த்தம் பக்கத்தில் வந்துட்டேன். மேப்பில் ஏதோ தப்புன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அக்னி தீர்த்தம் வந்துட்டு ஒரு ஹோட்டல் ஃபேமஸ் மிஸ் இருக்குது அப்படின்னு கூகுளில் பார்த்தேன். கூகுளில் யூடியூப்பில் பார்த்தேன். அங்கே போய் சாப்பிட்டேன். தோசை ஓரளவுக்கு தான் இருந்தது, ஓகேவாக இருந்தது. ஒரு லைட்டாக ஃபில்லிங் இருந்தது. அதை சாப்பிட்டு அப்புறம் கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. கோயிலுக்கு வந்தோம்னா ஈஸ்வரத்தில் போனேன். வீடியோக்குள்ளே இருந்துட்டாங்க பாருங்கள். ஆர்கிடெக்சர்லாம் வேலை உள்ளே போனோன்னு இந்த வைப்பு சூப்பர் வைப்பு. ஆனால் 1 மணி நேரம் ஆச்சு கோயிலுக்குள்ளே தரிசனம் முடிச்சுட்டு அப்புறம் அகத்தி தீர்த்தம் ரைட் கொஞ்சம் தீர்த்தத்தை தெளிச்சு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்துல் கலாம் ஐயா வீட்டுக்கு நெக்ஸ்ட்டு போகலாம் அப்படின்னு